இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் உங்க பையன் தானே? ரியலி? இவன் என்னோட பையன்னு எனக்கே தெரியாது. ஓ, அப்ப மறந்துட்டீங்களா? ஐயோ ஆயுஷ் உங்களோட பையன், உங்களோட ஒரே பையன். அதோட ஹனா உங்களோட பொண்ணு. உங்க பேரு கரிஷ்மா. அவன் தான் உங்களோட பையன். Just shut up. Shut up. வாய மூடு. அதோட உன் திருட்டுத்தனத்தை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேற எங்கயாவது வச்சுக்கோ, இங்கிருந்து போ. அட ஆயுஷ் உங்களோட பையன். அதை மறந்துடாதீங்க, புரியுதா? ஹனா உங்க பொண்ணு. ஹனி, இங்க பாருங்க, தன்னோட லிமிட்டை கிராஸ் பண்றா. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க இவள சரியான வழிக்கு கொண்டு வாங்க. ஏன் ஏன் அவங்க ஏன் நான் வழிக்கு கொண்டு வரணும்? நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கேன். நீங்களா? நீங்க தானே நீலமாண்டி? நீங்க இங்கயா? நீலமாண்டி, ரிஷியோட அம்மா நீலமாண்டி. சொல்ல போனா உங்களை நான் மனசார பாராட்டியே ஆகணும். நிச்சயமா பாராட்டணும். நீங்க யாரு? நீங்க தான் நீலமாண்டி, ஓபேராய் ஃபேமிலியோட மானம் மரியாதை கௌரவம். நீலம் ஓபேராய், ரிஷியுடைய அம்மா, ரிஷி அம்மா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சொல்லவா? உங்களோட இந்த மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே பொய். பொய்யான கௌரவத்தை காட்டிட்டு தெரியுறீங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் பார்த்து பேசு. அட அட, இவங்களோட கௌரவம் போலியானது. எல்லாமே போலியானது, எனக்கு தெரியும். வீட்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், இல்லனா வீட்ல எது நடந்தாலும் நேரா என் மேல பழிய போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? கௌரவம் கௌரவம்னு சொல்றீங்க, இது எந்த மாதிரியான கௌரவம்? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவீங்கல்ல, அதாவது ஸ்ரீராமருடைய பக்தை தானே நீங்க. அவரு கூட மிகப்பெரிய தவற பண்ணிருந்தாரு. அவரு சீதாமாவை விட்டு விலகிட்டாரு. அப்ப கூட அவரை கடவுள்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவரு உண்மையிலே கடவுள் தான். ஆனா இங்க என்ன நடக்குது? உங்களோட கௌரவம்லாம் எங்க போச்சு? உங்களோட கௌரவம்லாம் சித்தால கட்டப்பட்ட கட்டடம் மாதிரி ஊதுனா போதும் அப்படியே விழுந்துடும்.